ஹாய், காலை வணக்கம். இன்றைய கதையில் நாம் காணப்போவது மரவெட்டி மற்றும் கோடரியின் கதை. நெடுங்காலத்திற்கு முன்பு ஒரு அமைதியான கிராமத்தில், அடர்ந்த வனத்திற்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை விறகு வெட்டி வாழ்ந்து வந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் தனது பழைய இரும்பு கோடரியுடன் காட்டிற்கு சென்று விறகுகளை வெட்டி குடும்பத்திற்கு உணவளிக்க தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்காக அவற்றை சந்தையில் விற்று வந்தான். இந்த விறகுகள் நல்ல விலைக்கு போகும், குடும்பத்திற்கு உதவும். நன்றி, நாளை மீண்டும் வருகிறேன். இந்த கோடை மதியம் அருமையா இருக்கு, ஆற்றங்கரையில போகலாம். இந்த மரத்தை வெட்டலாம். இந்த மரத்தை வெட்டலாம். இன்னும் சுள்ளா. அச்சச்சோ, இந்த தண்ணீர் இங்கே இப்படி சுழலுது. ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கிறாய் மகனே? என் வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அம்மா, நான் ஒரு ஏழை. என் கோடரி நீரில் விழுந்து ஆழத்திற்கு சென்று விட்டது. அதுதான் என் ஒரே கருவி. அது இல்லாமல் என்னால் பிழைக்க முடியாது. மறைந்தது. சில கணங்களுக்கு பிறகு அது ஒரு பிரகாசமான தங்க கோடாரியை ஏந்தியபடி திரும்பி வந்தது. இது உன் கோடாரியா? இல்லை அம்மா, அது என்னுடையதல்ல. உண்மையாகவே நீ அதை ஏற்கவில்லை. நான் திரும்பி வருகிறேன். இது உன்னுடையதா? இல்லை அம்மா, அதுவும் என்னுடையதல்ல. ஆம், அது என் கோடாரிதான். மிக்க நன்றி. நீ ஒரு நேர்மையான மனிதன். தங்கத்தையும் வெள்ளியையும் எடுத்துக்கொள்ள வாய்ப்பிருந்தும் நீ உண்மையையே பேச தேர்ந்தெடுத்தாய். உன் நேர்மைக்காக இந்த இரும்பு கோடரி மட்டுமல்ல, தங்க மற்றும் வெள்ளி கோடரிகளும் மீண்டும் நன்றி. நான் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்புகிறேன். அன்றிலிருந்து நான் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தேன். நான் நேர்மையின் மதிப்பை ஒருபோதும் மறக்கவில்லை. காலை வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களுக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லித் தருகிறேன். அதுதான் நேர்மை எப்போதும் பலன் தரும். உண்மையை சொன்னால் நல்லது நடக்கும். நன்றி.